உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நடந்ததெல்லாம் நீங்க பாடக்கூடாதுன்றதுக்காக யாரோ பண்ண சதி. அதை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. இதை நான் வெறும் கெஸ்ஸிங்ல சொல்லல, ப்ரூஃபோட தான் சொல்றேன். உங்களை அவமானப்படுத்துறதுக்காக எடுத்த போட்டோ யாரோ வெளியே இருந்தெல்லாம் எடுக்கல, இங்க நம்ம வீட்டில இருந்து தான் எடுத்திருக்காங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த ரூபஸ்ரீ வேற உங்களுக்கு எதிராகவே வேலை பார்த்துட்டு இருக்கா. சினிமாவில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயுமே பாடக்கூடாதுன்றது தான் அவங்களோட எண்ணமே. ஒரு பொண்ணு ஜெயிக்கிறானா அதுக்கு நிறைய தடைகள் வரதான் செய்யும். மதம்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பும், ஜாதின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பும், அடக்கம் உடக்கம் அப்படி இப்படின்னு எதனா ஒன்று சொல்லி எந்த பக்கமும் போக விட மாட்டாங்க. இந்த ஆம்பளைங்களால் அடக்கி ஒடுக்கப்படுறது ஒரு கொடுமைனா, அதை விட பெரிய கொடுமை பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருக்கிறது. இந்த அழகு, அறிவு, அந்தஸ்து, சம்பாத்தியம், இதுல எந்த பொண்ணு மற்ற பொண்ணுங்களோட பெருசா சாதிக்கிறாங்களோ அது மற்ற பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. திட்டம் போட்டு அவங்கள அடக்கி ஒடுக்கி அவங்கள ஓரம் கட்டிட்டு தான் மற்ற வேலை பார்க்குறாங்க. உங்க விஷயத்திலும் அதுதான் நடக்குது. இதுக்கெல்லாம் பயந்து நீங்க பின்வாங்கணும்னு நினைச்சா அது உங்களையே நீங்க அவமானப்படுத்துற மாதிரி ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துறதுலாம் ஒரு சாதாரண விஷயம். நம்மளை நாமளே அவமானப்படுத்திக்கிறது தான் மன்னிக்க முடியாத குற்றம். இப்ப சொல்லுங்க, உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வேண்டாங்க. நடந்த எல்லாத்தையும் உங்க மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. உங்க டார்கெட்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. நீங்க பாடியே ஆகணும். அதான் நீங்க உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையே. நான் இனிமேல் பாடவே மாட்டேங்கிற வார்த்தைய உங்க வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல, அவங்களே உங்ககிட்ட வந்து நீங்க நல்லா பாடியிருக்கீங்கன்னு சொல்லி வாய் விட்டு பாராட்டணும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பெரிய சிங்கர் ஆகணுன்றது உங்களோட விருப்பம் மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட விருப்பம், உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட விருப்பம். இது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நீங்க பாடிதான் ஆகணும். அது உங்களோட கடமை. இதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் நினைச்சு மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இனி பாடவே கூடாதுன்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அந்த முடிவால பேப்பர்ல வந்து நியூஸ் உண்மையா தான் இருக்கும்னு உலகம் நம்ப ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண போறீங்க? டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. சார், நான் முடிவெடுத்துட்டேன் சார். என்ன தடை வந்தாலும் பரவாயில்ல, நான் பாடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.